வெல்கம் டு ஏஆர் கிரியேஷன். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா குக்கர்லேயே நம்ம ஈஸியாக நம்ம பொன்னி அரிசி நார்மல் சாப்பாட்டு அரிசியை வச்சு நம்ம சிக்கன் பிரியாணி தான் எப்படி செய்கிற வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் எப்படி செய்கிறது தெரியும். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க குக்கரில் ஈஸியாக சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிற வீடியோவில் போய் பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நெய் சேர்த்துக்குவோம். கூடவே கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடான பிறகு பட்டை வகைகளாக சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, 3 ஏலக்காய், அன்னாசிப்பூ, 2 மராத்தி மொட்டு, 150 கிராம் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கி வரணும். நல்லா ப்ரௌனாக வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, தனி மிளகாய்த்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 பச்சை மிளகாயை முழுசாகவே சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே தக்காளி பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்த்தோமோ அதே அளவுக்கு தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்த பிறகு சாப்பாட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். நான் இதில் கல் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா உப்பு சேர்க்கிறப்ப நல்லா சீக்கிரமே வதங்கி வந்துடும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாவும் பிரியாணி மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். பிரியாணி மசாலா கொஞ்சமாக சேர்த்தாக்கணும். பிரியாணி மசாலா நான் இது வீடியோ நான் போட்டிருக்கேன். வீட்டிலே அரைச்சது மசாலா தான் சேர்த்துருக்கேன். தயிர் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா சிக்கனை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் போட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து இது நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மசாலாலாம் சேர்ந்து நல்லா வதக்கிற வரைக்கும் சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம். அடி பிடிக்காத அளவுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளிச்சுக்குவோம். அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு சிக்கன் கொஞ்சம் பாதி அளவுக்கு நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். ஓரளவு ரொம்ப கறி வெந்துடக்கூடாது. ஓரளவு கறி வெந்துடுச்சு. ஒரு 1/2 வேக்காடு மட்டும் வெந்தால் போதும். நம்ம நார்மலாக நம்ம சாப்பாடு செய்கிற பொன்னி அரிசி தான் நான் ஒரு 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் நான் ஒரு 1.25 டம்ளர் பார்த்தீங்கன்னா ரைஸ் எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். தண்ணியை வடிச்சிட்டு இப்போ ரைஸை சேர்த்துக்கணும்.
டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி நம்ம இந்த கறி வேகிறப்பே நம்ம தண்ணி சேர்த்ததுனால நம்ம மொத்தம் பார்த்திங்கன்னா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். ஒரு அரை பழம் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறை பிழிஞ்சிட்டுக்கலாம். எலுமிச்சம்பழ சாறு சேர்த்து நல்லா இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ குக்கர் விசில் போட்டிருக்கேன், வெயிட் போட்டிருக்கேன். இப்போ ஹையில் பார்த்திங்கன்னா ஒரு விசில் விட்டு சிம்மில் வச்சு ஒரு 2 விசில் மொத்தம் 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். விசில்லாம் நல்லா ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பராக பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக தண்ணி ஊற்றுனதுனால சாப்பாட்டு அரிசி எந்த அளவுக்கு நம்ம செஞ்சுருக்கோம் பாருங்கள். இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். உதிரியாக நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். ஏஆர் கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.